நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஆணை திருவிழா தேரோட்டத்தின் போது சுமார் 450 டன் எடை கொண்ட தேரின் 2 வடங்கள் அருந்த நிலையில் வடமாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில். சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய கோயில்களில் நெல்லையப்பர் கோயிலும் இது ஒன்றானது. இது திருஞான சம்பந்தரால் தேவாலய பாடல் பெற்ற கோயிலாகவும் விளங்குகிறது. இந்த ஆண்டு ஆணி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் காலை மற்றும் மாலை சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆணி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இதையொட்டி அதிகாலை சுவாமி 4 மணிக்கு சுவாமி அம்பாள் எழுந்தருளி நிகழ்ச்சி நடைபெற்றது. தேரோட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், மேயர் சரவணன், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுக்க தொடங்கினர். தொடங்கிய ஒரு 10 நிமிடங்களில் வடம் அருந்தது திரும்பும் மாற்றம் செய்யப்பட்டு திரும்பும் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். நெல்லையப்பர் கோயிலானது தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேராகும். 450 டன் எடையுடன் 70 அடி உயரத்தில் இருக்கும் இந்த தேர் லண்டனில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அச்சு மூலம் இயக்கப்படுகிறது. இக்கோயிலின் சுவாமி நெல்லையப்பர் தேர், காந்திமதி அம்பாள் தேர், விநாயகர் தேர், முருகர் தேர், சண்டிகேஸ்வரர் தேர் என 5 தேர்களும் ஒரே நாளில் இழுக்கப்படுகின்றன. இந்த தேரோட்ட திருவிழா சுமார் 518 ஆண்டுகளாக பாரம்பரியம் மிக்க நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.